பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். மேன்மை மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹைருல் கலாமி கலாமுல்லா, பேச்சுகளில் சிறந்தது அல்லாஹுடைய பேச்சாகும். வ ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர்வழியில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியாகும். இந்த இரண்டையும் இரண்டு கண்களை போன்று முஸ்லீமாகிய நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்பதாக திருமுறையில் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் என்று அல்லாஹ் கூறுகின்றான். முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராக நபி அவர்கள் வாழ்ந்ததை போன்று தனது சஹாபா பெருமக்களையும் தன் சமகாலத்தில் வாழ்ந்த எல்லா மக்களையும் வாழ கற்றுக் கொடுத்தார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபா பெருமக்களை பற்றி சிறப்பித்து கூறும்போது, அஸ்ஹாபி கன்னுஜூம், எனது தோழர்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரத்தை போன்றவர்கள் என்று கூறினார்கள். நற்குணம் ஒரு மனிதனை புகழின் உச்சிக்கு அழைத்து சென்றுவிடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற நபி தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு மனிதர் தன் மனைவியை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகின்றார். அவரின் மனைவி நபியிடம் கூறுகின்றார்கள், குடிக்கக்கூட தண்ணீர் இல்லை, குடிக்கக்கூடிய தண்ணீரை தவிர எங்களிடம் எதுவும் இல்லை என்று சொல்ல, இந்த என்னுடைய விருந்தாளியை உங்களில் யார் அழைத்து செல்வது என்று அன்சாரி தோழர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அதில் ஒரு அன்சாரி தோழர், நான் அழைத்து செல்கின்றேன் உங்களின் விருந்தாளிகளை என்று சொல்லி தன் வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார். வீட்டிலிருந்த தன் மனைவியோ குழந்தைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய உணவை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறுகின்றார். பரவாயில்லை, அதை எடுத்து வாருங்கள், வீட்டில் எரியும் விளக்கை அணைத்துவிட்டு குழந்தைகளை உறங்க வைத்துவிட்டு உறங்கச் சொல்லு என்று சொல்லுகின்றார். அதுபோன்று தன் மனைவி தன் மக்களை உறங்க வைத்து விடுகின்றார்கள். பிறகு விருந்தாளிகளை அழைத்து வந்து உணவு கொடுக்கும் நேரத்தில் விளக்கை சரி செய்வதை போன்று எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை அணைக்கின்றார்கள். பிறகு வந்திருந்த 2 விருந்தாளிகளும் சாப்பிட்டார்கள், இரவு தங்கினார்கள். பிறகு வீட்டில் இருந்த கணவனும் மனைவியும் மறுநாள் வெடிந்த உடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள். அப்போது விருந்து கொடுத்த அன்சாரி தோழரே அவரின் மனைவியும் அழைத்து சொன்னார், இன்று இரவு நீங்கள் நடத்திய ஆச்சரியமான உங்கள் இருவரின் செயலை கண்டு அல்லாஹ் சிரிக்கின்றான் என்று கூறிவிட்டு பின்வரும் ஆயத்தை, திருக்குர்ஆன் வசனத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, எத்தனை வறுமையான நிலையிலும் தனது நபி நற்குணத்தோடு வாழ்ந்தார்களோ அதே நற்குணத்தோடு கட்டுப்பட்டவர்களாக தனது வாழ்க்கையை நபி தோழர்கள் அமைத்து கொண்டார்கள் என்பதை மேற்கூறிய வரலாறு நமக்கு நினைவுபடுத்துகின்றன. ஒரு ஆணில் உள்ள ஒரு வசனத்தையே அல்லாஹ் இறக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு தன் வாழ்க்கையை நற்குணத்தோடு அமைத்து கொண்டார்கள். அந்த நற்குணம் அவர்களை புகழின் உச்சிக்கு அழைத்து சென்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஒரே கதவுதான், அதுதான் நமது வாய், அதாவது நமது நாவு. நல்ல வார்த்தையை பேசினால் நன்மை பிறக்கும், கெட்ட வார்த்தைகளை பேசினால் சண்டைகள் உருவாகும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று தமிழில் சொல்லுவார்கள். மனிதருடைய அனைத்து உறுப்புகளும் ஒவ்வொரு பொழுது விடிந்த பொழுதும் நீ உள்ளே இருந்து கொள், வெளியே வந்து விடாதே, நாங்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டு விடுவோம் என்று நாவை பார்த்து கூறுகின்றதாம். நாவினால் அனைத்து உடல் உறுப்புகளும் தண்டனை பெற நாவு காரணமாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நல்லதை சொல்லட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வளர்ந்து வரும் இன்றைய காலத்து இளைஞர்கள் நல்ல வார்த்தைகள் பேசுவது குறைந்துவிட்டது. இது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடிய செயலாகும். எதற்கெடுத்தாலும் கோபத்தில் பேசுகின்றார்கள்,
திட்டுகின்றார்கள், வார்த்தைகளால் பெற்றோர்களை கூட மிரட்டுகின்றார்கள், வயதில் மூத்தவர்கள் என்று கூட பாராமல் வசைபாடுகின்றார்கள். இவைகள் எல்லாம் எதை காட்டுகின்றது? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர் யாரோ அவர் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் இன்றைய இளைஞர்கள் சமூகம் இருப்பதனால்தான். அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போன்று மற்றவர்களுக்கு நீ உபகாரம் செய்ய என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா உபதேசம் செய்கின்றான். கெட்ட வார்த்தைகள் நன்மைக்கு நேர்வழியை காட்டாது. 20 வயது நிறைந்த ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் எது தெரியுமா? உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்த பிறகு உங்களுக்கு முன்னால் இருக்கும் சவால்களை எப்படி சமாளிப்பீர்கள் என்பதுதான். எல்லாவற்றையும் என் பெற்றோர்கள் பார்த்து கொள்வார்கள் என்ற காலமெல்லாம் மாறிப்போன பிறகு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் உங்களின் நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள். இவைகளை இப்போதே கற்றுக்கொண்டால் உங்களின் வாழ்வு சிறப்பாக அமையும் என்பதை நம் முன்னோர்களின் வாழ்வு நமக்கு நல்ல பாடமாக அமைகின்றது. வாழ்க்கை எதுவென்று புரியக்கூடிய வயது வரும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு அவசியம் என்பதை இளைஞர் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை பேசி நன்மை பெறுவோம், தீய வார்த்தைகளை பேசாமல் நமது நாவை பாதுகாப்போம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி